Hey guys, welcome back to our channel SJK Wrestling in here. So finally இந்த WrestleMania 42 நைட் 2 முடிஞ்சிருச்சு. அதாவது மொத்தத்தில் WrestleMania 42 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று WrestleMania 41 வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் எவ்வளோ ரிவ்யூ ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ரிவ்யூ ஆட்டு நேற்று போட்ட வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ நேற்றைக்கு போட்ட அந்த WrestleMania 41 வந்து அதை பற்றி நான் அதோட ரிவ்யூவை அதிலே முடிச்சுக்கிடுவோம். ஸோ இங்கே வந்து கொண்டு வரலாம். ஸோ அதோட ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 வந்து கொடுத்துருந்தேன். 10க்கு பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த WrestleMania 42 டே 2 ரிவ்யூவை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பாஸ் ஆகுதா, எத்தனை ரேட்டிங் இருக்குது, ஸோ எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்குது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அலோவ் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நேற்றைய மாதிரி ஜான்சனாக தான் இன்னைக்கு நடந்த ஷோவையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கோட்டு சூடோட வந்து உள்ளே வந்து ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஃபேன்ஸையும் வந்து WrestleMania 42க்காக வந்து வெல்கம் பண்ணுறாரு. ஸோ குறிப்பாக WWE இந்த வருஷம் கொஞ்சம் யோசித்து WrestleManiaக்கு வச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ 2 நைட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் தீமை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நேற்றைக்கு வந்து ஸோ ஒரு ஆர்டினரியான லாஸ்ட் இயர் நடந்த WrestleManiaவோட ஃபுல் தீமாக வந்து வச்சாங்க. பட் இந்த தடவை ஒரு டே 1க்கு ஒரு கலர் தீமோ, ரெண்டாவது நைட்டுக்கு ஒரு கலர் தீமோ வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நேற்றைக்கு வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு சன்லைட்டோட எஃபெக்ட் மூலயமா ஒரு தீமையும், ஸோ இன்னைக்கு WrestleMania 42 டே 2 தீமை வந்து அப்படியே ஃபுல்லி வந்து ப்ளூ கலர்லாம் மாற்றிருந்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நேற்றுக்கு WrestleMania 41 டே 1 பார்க்குறப்போ ஸோ இது கொஞ்சம் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கலருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜான்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோவோட ஸ்டார்டிங் மேட்சாக வந்து ஒபாஃபெமி விசஸ் பீஸ்ட் பிராக் லெஸ்னரோட மேட்சை தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்திலே ஒரு தரமான மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒபாஃபெமியோட என்றப்போ ஸோ எல்லா ஃபேன்ஸும் வேறு லெவலில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ ஒரு வேறு லெவல் வரவேற்பை கொடுத்தாங்க. ஸோ லிட்டரலாக இது ஒபாஃபெமியோட ஃபஸ்ட்டு WrestleMania மேட்ச்சு. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் அவருக்காக வந்து ஒரு சேரப்பாக வேறு லெவலில் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான வரவேற்போட ஸோ ஒபாஃபெமி வந்து என்றாவது. ஸோ ரெண்டாவது பீஸ்ட் பிராக் லெஸ்னர். ஸோ லிட்டரலாக வந்து அவரோட பீஸ்ட் அந்த ஒரு லெவலுக்கு வந்து அவருக்கு ஒரு தாறுமாறான ஒரு என்ட்ரன்ஸை ஸோ பால் ஹியூமனோட வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லிட்டரலாக வந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு புல்டோசரும் மோதனா எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி விதினா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் முட்டி தள்ளுறாங்க. ஸோ நீ பலசாலியா, நான் பலசாலியா, நீ ஒரு பெரிய பீஸ்டா, நான் பெரிய பீஸ்டா அப்படிங்கிற ஒரு ஈகோ, ஒரு பவர்ஃபுல், ஸோ நீ ஒரு பலசாலியா, நான் பலசாலியா அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெண்டு பேரும் வேற மாதிரி வந்து முட்டி தள்ளிக்கிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பிராக் லெஸ்னர் 2-3 தடவை வந்து சூப்ளெக்ஸை போடுவார், ஒபாஃபெமியை தூக்கி வெளியே பறக்க விடுவார். ஸோ வெளியே நின்று கொஞ்சம் நேரம் சண்டை போடுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் முட்டி நம்ம நினச்ச மாரி மோஸ்ட் டாமினேட்டிங்காக இந்த மேட்ச் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரிங்குக்குள்ளே இருந்து திரும்பவும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் ஒரு 3 தடவை இந்த சூப்ளெக்ஸ் போடாரா. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ரொம்ப கவுண்டரில் ஒரு சின்ன குறுகிய ஒரு விஷயம் நடக்கும். ஒபாஃபெமியோட அந்த ஒரு ஃபினிஷரான அந்த பவர் பாம் வந்து போடுவார். ஸோ உடனே இந்த மேட்ச் வந்து முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது சூப்பராக மேட்சை கொண்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த மேட்சை வச்சு சொல்கிறப்போ குறைகள்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. பட் இந்த மேட்ச் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மேட்ச் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்து பட் டக்குன்னு வந்து இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ முடிஞ்சிடுச்சுன்னா பிராக் லெஸ்னர் தோக்கடிச்சிட்டாங்க வெறும் ஒரு பவர் பாம்பில். ஸோ குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிராக் லெஸ்னர் தான் WrestleMania 22 அது எனக்கு எந்த WrestleManiaன்னு தெரில. ஸோ அதில் வந்து நம்ம அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை வந்து முடிச்சு விட்டுருப்பாரு ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ பல சாதனைகள், ஒரு பீஸ்டின் கார்னட்டு, காங்கைட் அப்படிங்கிற மாதிரி பல ஒரு பீஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வெறும் ஒரு பவர் பாம்பில் வந்து இன்னைக்கு ஒரு யங் டேலண்டான ஒபாஃபெமி, அதாவது ஒபாஃபெமியை நான் வந்து குத்தம் சொல்லலை, அவர் ஒரு தரமான பிளேயர், அந்தளவுக்கு அடுத்த பீஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ கூட பிராக் லெஸ்னரை தோக்கடிச்சோன்னா மைக்கேல் கோட் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற மாதிரி ஒபாஃபெமி வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஓகே தான். பட் இருந்தாலும் ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒபாஃபெமி ஜெயிச்சது நான் எந்த விதத்துலையும் குத்தம் சொல்ல மாட்டேன். பட் மேட்ச் கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கலாம். குறைஞ்சது இதில் ஒரு 10 நிமிஷம் கூட இந்த மேட்ச் வந்து நடக்கலை. பட் நான் எதிர்பார்த்தது குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் இந்த ரெண்டு பீஸ்டும் வந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஸோ குறிப்பாக
ரிங்கெல்லாமே போட்டு பொழக்க விட்ருவாங்க. ஸோ ரேம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிச்சிடும். ஸோ அனௌன்ஸ் டேபிள்லாம் விட்டு உடச்சி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ரொம்ப ஒரு ஸ்குவாஷ் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு ஒபாமா வந்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. ஓகே, மேட்ச் தான் முடிஞ்சுட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிராக் லெஸ்னர் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. ரொம்ப வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டை வந்து பண்ணியிருக்காரு. அதாவது மேட்சை தோற்றதோட பிராக் லெஸ்னர் அவரோட கையில் இருந்த க்ளவுஸு, அவரோட பூட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து வச்சுருவாரு. ஸோ வச்சுக்கிட்டு லிட்டரலாக வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் எந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் ரூமில் வந்து பண்ணாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு ஸோ பாதைகளை கட்டி பிடிச்சி அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாரும் தேங்க்யூ பிராக்னு சொல்லுவார். ஸோ உடனே பிராக் லெஸ்னரும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கை காமிச்சிட்டு ஸோ ஒரு சேடான ஸ்மைலை கொடுத்துட்டு அந்த ரிங் விட்டு அப்படியே போயிடுவார். ஸோ பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து நம்ம சம்மர் ஸ்லாமில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் குந்தருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இருக்கலாம். சம்மர் ஸ்லாமில் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ரொம்ப ஷாக்கிங்லி மேபி இந்த ரெசல்மேனியா மேட்ச் தான் பிராக் லெஸ்னரோட ஃபைனல் ரெசல்மேனியாவாக இருந்திருக்கலாம். பட் இதை பற்றி இப்போதைக்கு அப்டேட் இல்லை. நாளைக்கு போடுற அப்டேட் டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதாவது கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிராக் லெஸ்னர் வந்து இதுக்கு முன்னே நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம்னா, ஸோ பிராக் லெஸ்னர் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் இதுக்கு மேலே எந்த ஒரு மேட்சுமே வந்து துவக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பிராக் லெஸ்னர் ஒபாஃபெமி கிட்ட தோத்துட்டாரு. ஸோ இதுலேருந்து தெரியுது மேபி பிராக் லெஸ்னர் இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூக்கு வருவாரா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் பூட்ஸ் எல்லாமே வந்து கலத்தி வச்சுருக்காரு. பட் அவரோட ரிட்டைர்மெண்ட் பற்றி அப்டேட்டு ஸோ நாளைக்கு வந்து வரும். என்ன கதைன்னு தெரில. எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு அவர் வந்து பை சொல்லிட்டு போயிட்டாரு. மேபி ஒருவேளை அவர் இதுதான் என்னோட ஃபைனல் ரெசல்மேனியா அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு சொல்லியிருக்காரு. பட் அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்சை பற்றி ஸோ இன்ன வரைக்கும் டபிள்யூடபிள்யூ ஒன்றும் சொல்லலை. ஸோ ஒருவேளை இவ்வளோ பெரிய லெஜெண்டு அவர் ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சை கொடுக்குறாருன்னா டபிள்யூடபிள்யூ ஆல்ரெடி இது ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்சாக சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது சம்மர்ஸ்லாமில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதுக்கு இது பூட்ஸு அது இதெல்லாம் கலத்தி வச்சுருக்காருன்னா அதுதான் இது அவரோட ஃபைனல் ரெசல்மேனியா இல்லை. ஸோ அதுக்காக அவர் எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு அங்கே இருக்கிற ரெசல்மேனியா ஃபேன்ஸுகளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஸோ அவர் கிளம்புன மாதிரி இருக்குது. மேபி பிராக் லெஸ்னர் இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூவில் இன்னும் ஒரே ஒரு மேட்ச், அதுவும் அது அவரோட கடைசி மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் அவரோட ஹோம் டவுனில் வந்து நடக்குது கேனடாவில். ஸோ 2 நைட்ஸாக நடக்குது. ஸோ அங்கே தான் பிராக் லெஸ்னரோட ஃபைனல் மேட்ச் இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்ததாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல மேட்ச்சு அதுவும் ஸ்குவாஷ் மேட்சாக கொடுத்துட்டு ஸோ பிராக் லெஸ்னர் புரியாத மாதிரி ஒரு சம்பவத்தையும் பண்ணி விட்டுட்டு ஸோ விட்டுருக்காரு ஸ்டார்டிங்கில். ஸோ இதுக்கும் மேலே வந்து நம்ம அடுத்த மேட்சாக வந்து ஸோ மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லேட்ரோ மேட்சை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரே மிஸ்டீரியோ அவரோட பழைய ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ உள்ளேருந்து பறந்து வர்றது மாதிரியான ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து ஜிவாயன்ஸு ஸோ அதுக்கு முன்னாலே வந்து ஸோ 3 பேர் பென்டா, ரே ஃபினிக்ஸ், அதுக்கப்புறம் ஜேடி மெக்டோனா, ரூசோ வந்து உள்ளே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கான வந்து மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு தாறுமாறான மேட்சாக வந்து இருந்துச்சு. குறிப்பாக இதெல்லாம் பாராட்ட தகுந்த ஒரு விஷயங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னா ஸோ பென்டா, அதுக்கப்புறம் ரே மிஸ்டீரியோ, அதுக்கப்புறம் ஓவன்ஸ், இவங்க 3 பேர் தான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ஓவன்ஸ்லாம் ரப்பர் மாதிரி பறக்கிறாரு. ஸோ ரே மிஸ்டீரியோ ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸை வந்து கொடுத்தாரு. பென்டா அவர் தான் ஐசி சாம்பியன். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 2-3 பேரும் ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஸோ அதேமாதிரி ரூசோ வந்து அதாவது ரூசோ வச்சு ஒரு யானையை வந்து உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரே ஃபினிக்ஸ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஜேடி மேக்டோனா ஸோ கிடைக்கிற கேப்பில் எங்கெங்கெல்லாமோ போய் படுத்துக்கிட்டு இருந்தார். அவரெல்லாம் ஒரு பாதி மேட்ச் வரைக்கும் ஆளே காணல. ஸோ ஃபைனலி ஹெட் ஆஃப் த டேயில் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சது வந்து பென்டகன் ஜூனியர் தான். அதாவது அவரோட ஐசி டைட்டில் கொண்டாதான் தான் அவர் தான் மேட்சை வின் பண்ணி அந்த டைட்டில் தூக்கிட்டு போனதும் பென்டகன் ஜூனியர் தான். மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்ச், தரமான மேட்ச். குறிப்பாக இந்த மேட்ச்சை இன்னும் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் ஓகே தான். பட் நல்லா இருந்துச்சு. ஒரு இடம் போர் அடிக்கல. அதனால இந்த மேட்ச் கூட வந்து நேரம் நடந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அடுத்தது மென்ஸுக்கான யூஎஸ் டைட்டில் மேட்ச் தான் சாமிசன் விசஸ் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான மேட்ச்சு. ஸோ குறிப்பாக சாம்சன் ஒரு நல்ல ஒரு வர்றாரு. ஸோ குறிப்பாக ட்ரிக் வில்லியம்ஸோட ஸோ என்ட்ரி தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு ராப்பரோ கூட வந்து வருவார். ஸோ அதுவும் அவரு போட்டிருக்க அந்த ஜாக்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவரும் வர அங்கேருந்து சுருண்டு வந்துக்கிட்டே இருக்கும்.
அவ்வளோ பெரிய ஒரு ஜாக்கெட் அப்படின்னா உள்ளே போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ சரி மேட்ச் வைஸ் வந்து ஆரம்பிச்சோன்னா ஸோ உண்மையிலே 2 பேரும் வந்து நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. மேட்ச் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஒரு அதாவது குறிப்பாக சொன்னோன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சாமி சேன் வந்து அவர் மேட்ச் பண்ணுறது அப்படியே ஒரு வில்லன் மாதிரி விதினா பண்ணுவார். குறிப்பாக ஏகப்பட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. சின்ன மேட்ச்சில் வந்து சாமி சேன் வந்து ஒரு வில்லத்தனத்தை பண்ணிடுவார், ஹீல் டவுன் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக காணிக்கல. மேட்ச் வைஸ் மட்டும் அவர் வந்து ஸோ ரெஃப்ரி சொல்கிறத கேட்காம ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி இப்படி பண்ணுவார். ஸோ மற்றபடி அஃபிஷியல் ஹீல் டர்னை வந்து இன்னும் சாமி வந்து பண்ணலை. ஸோ மேட்ச் இருந்தால் அப்படி தான் போயிட்டுருக்கோம். சரி இந்த மேட்ச்சில் எப்படியும் வந்து நம்ம சாமி சேன் வந்து ஹீல் டவுன் பண்ணார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் கூட இருக்கக்கூடிய ஆள் வந்து சாமி சேன் அடிப்பார். ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரிக் வில்லியம்ஸ் மேட்ச்சை ஜெயிச்சிடலாம்னு பார்த்தா ஸோ அந்த இதில் வந்து நம்ம சாமி வந்து கிக் அவுட் அடிப்பார். அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஒரு அளவு டீசெண்டாக போயிட்டுருக்கோம். பட் ரொம்ப ஷாக்கிங்லி ட்ரிக் வில்லியம்ஸ் திரும்பவும் வந்து ஒரு ஃபினிஷர் வந்து போடுவார். ஸோ இதில் வந்து சாமி சேன் வந்து அந்த மேட்ச் தோத்துறாரு. ஸோ இதுவும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ மேட்ச்சை கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருக்கலாம். சாமி சேன்லாம் ஒரு காலத்தில் அவரோட ஹோம் டவுனில் வந்து நம்ம ரோமன் ரென்ஸ் கூடவே மேட்ச் விளையாடின ஒரு ஆளு எலிமினேஷன் சாம்பியன் டைமில். ஸோ அப்படிப்பட்டவருக்கு இந்த மேட்ச் வந்து பெரிய லெவலில் இல்லை. ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக வந்து தோற்றது மாரி இருந்திருக்கும். ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் எதிர்பார்த்த மாதிரி மேட்ச் வந்து ஜெயிச்சு இருந்தார். பட்டு சாமி சேன் தான் பாவம். ஹீல் டர்ன் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் ஹீல் டர்னும் என்ன அஃபிஷியல் ஒன்றும் பண்ணல, இழுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாரும் பெரிய லெவலில் எதிர்பார்ப்போடு இருந்த மேட்ச் டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் டீமன் ஃபின் பெலரோட மேட்ச் தான். குறிப்பாக நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஒரு தரமான ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது லூச்சா லிப்ரே சேர்ந்த எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து ராஜா அப்படிங்கிற லெவலில் அவரோட என்ட்ரி வந்து இருந்திருக்கும். ஸோ அதேமாரி டீமன் ஃபின் பெலரோட என்ட்ரி தரமான ஒரு என்ட்ரியாக இருந்துச்சு. அதாவது அவர் நார்மலாக வந்து அந்த டீமன் கெட்டப்பில் வந்தாலே தரமாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து அவர் வந்திருந்தது ரொம்ப வந்து ஒரு அக்வர்டான ஒரு டீமன் வந்திருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். அவரோட என்ட்ரியே ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ மேலே இருந்த அந்த அந்த ரிப்பன்லாம் வந்து போடுறது, அதேமாரி இன்னொரு கோல் வந்து இருக்கும். அதுலேயும் வந்து டீமனோட அந்த முள்ளான ஒரு மண்டை. ஸோ அதையும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரியோட பார்த்தீங்கன்னா டீமன் உள்ளே இருந்திருப்பாரு. உள்ளே இருந்தது மட்டும் இல்லை, ரிங்குக்குள்ளே இருந்துக்கிட்டு ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ பயங்கனிப்பார் பாருங்க. அந்த ஊந்து வர சீன்லாம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மேட்சுமே சொல்ல தேவையில்ல, தரமான மேட்ச் தான். ஹைலி வந்து டீமன் தான் வந்து இந்த மேட்ச் வந்து டாமினேட் பண்ணுவார். இருந்தாலும் அவருக்கும் ஒரு சில கவுண்டரை கொடுத்து மேட்சை ஓரளவு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போவார் டாமினிக் மிஸ்டீரியோ. பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு தரமான அவரோட கூடி கிராஸை பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வந்து வச்சு நம்ம டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு போட்டு ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாரி ஸோ டீமன் ஃபின் பெலர் வந்து இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சிருக்காரு. குறிப்பிட்ட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை சேர்ந்தால் யாருமே வந்து வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஃபின் பெலராக இருந்தால் கண்டிப்பாக வந்துருப்பாங்க. பட் உள்ளே இருக்கிறது தான் சைத்தானுக்கே ராஜாவான டீமன் ஃபின் பெலர். ஸோ அதனால உள்ளே வந்து அவங்களையும் வந்து வதம் பண்ணி விடுவார். ஸோ அதனால தான் அவங்க வந்து வரல. ஸோ அடுத்ததாக ஜேட் கார்கில் விசஸ் ரியா ரிஃப்ளைக்கான உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். ஸோ குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஜேட் கார்கில் வந்து அவங்களோட ராயல் என்ட்ரன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஸோ நம்ம ரியா ரிஃப்ளை வந்து என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ லிட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ குறிப்பாக அவங்களோட ஸ்கின் டோனே இந்த மாறின மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப வந்து ஒயிட்டாக இருந்தாங்க. அதே சமயம் வந்து ரியா ரிஃப்ளையோட மசில் வந்து ரொம்ப வந்து லாஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ இது ஏன்னா ஸோ ரியா ரிஃப்ளை லிட்டலாகவே வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஜேட் கார்கிலுக்கு ஈக்குவல் வந்து அவங்களோட ஃபிசிக் வந்து இருக்கும். பட் இந்த தடவை வந்து ரொம்ப வந்து வேறு மாதிரி இருந்தாங்க. பட் ஓகே, ஸோ மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேறு லெவலில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஸோ ஜெயிட் காரிகளுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஸோ அவங்களோட டீம்மேட் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ ரியா ரிஃப்ளை தன்னந்தனியாக வந்து உள்ளே கிடப்பாங்க. பட் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு சமாளிப்பாங்க. பட் சமாளிக்க முடியாத பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இஎஸ்கை வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ உள்ளே வந்து அவங்க 2 பேர்த்து அட்டாக் பண்ணி போட்டது மட்டும் கிடையாது. ஸோ நம்மளோட ஜெயிட் காரியிலுமே வந்து திசை இருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ரியா ரிஃப்ளை ஜெயிட் காரியில் வந்து க்ளீனாக தோக்கடிச்சு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ரியா ரிஃப்ளை வந்து நியூ உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ குறிப்பாக இந்த மேட்சுமே வந்து நல்ல மேட்சாக வந்து இருந்துச்சு. அடுத்ததாக மே 9 வந்து டபிள்யூடபிள்யூட பேக்லாஷ் பேப்பர் நடக்க போகுது. ஸோ அதே வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஜான்சன் நேர்த்தி மாரி ஸோ இடையில வந்து குறுக்கால வந்துடுவார். ஸோ உள்ளே வந்து அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் அங்கே இருக்கிற அட்டண்டன்ஸ் வந்து வாசிப்பார். ஸோ குறிப்பாக இன்னைக்கு நடந்த ஷோக்கு கிட்டத்தட்ட 55,255 பேர் வந்து இன்னைக்கு வந்து அட்டண்டன்ஸாக இருக்கீங்க. மொத்தமாக வந்து நேரத்தைக்கும் இன்னைக்கும் சேர்த்து
கிட்டத்தட்ட 1,06,072 பேர் வந்து வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு காலத்தில் அந்த 1,00,000 அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக ரெஸ்ல்மனியாவுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அதுவும் டிக்கெட் வந்து அவ்வளோ கிடைக்காது. பட் இந்த தடவை 2 நைட்ஸை சேர்த்து தான் இத்தனை பேர் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சேடான விஷயம் தான். பட் இந்த செக்மெண்ட் இதோட நிறுத்தலை. இதுக்கு அப்புறம் தான் WWE ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வந்து வேறு லெவலில் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காமெடி செக்மெண்ட் ஜான்சனை வச்சே வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது மிஸ் வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ மிஸ்ஸும் கிட் வெல்சனும் வந்து ஒரு ரிங்குக்குள்ளே வராங்க. அதாவது மிஸ்ஸு சொல்லுவார், ஸோ நான் தான் போன வருஷம் வரைக்கும் WWEலேருந்து ஒரு ஹோஸ்டாக WWE ரெஸ்ல்மனியாவில் இருந்தேன். ஸோ இப்போ நான் தான் WWEயோட லாக்கர் ரூம் லீடராக வந்து இருக்கிறேன். ஸோ அதனால் ஜான், ஸோ இது ஏன் மூமெண்ட், ஸோ நீ கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ஜான்சனும் உனக்கு இப்போ ஒரு மூமெண்ட் வேணுமா, அவ்வளோ தானே, நானே உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு. ஸோ டக்குனு வந்து ஒரு டீம் வந்து ஹிட் ஆகும். ஸோ அது வேற யாரும் இல்லை, தானா ஹுசேன் வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ இவருக்கும் நம்ம மிஸ்ஸுக்கும் தான் ஏழாம் பொருத்தமாக ஆச்சு. ஸோ அதாவது ஒரு சாபத்தை விட்டு ஸோ மிஸ்ஸும் படாத பாடு பட்டுட்டு இருக்காரு. ஸோ அதேமாரி நம்ம தானா ஹுசேனோட என்ட்ரியும் வந்து ஹிட் ஆகுது. ஸோ தானா ஹுசேன் வந்து ஒரு 10 குட்டி மினி தானா ஹுசேன்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. ஸோ உள்ளே வந்து அவரும் ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஸோ உள்ளே வந்துருப்பாரு. ஸோ உள்ளேருந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு ஸ்பீச் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பாக வந்து ஸோ ஜான்சனா கிட்ட வந்து நான் உன்னோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி தானா ஹுசேன் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அதை கை கொடுத்துட்டு இருப்பாரு. உடனே வந்து மிஸ்ஸு சொல்லுவார், வந்து நீங்கள் கை கொடுத்துக்கிறது நிறுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ கிட் வில்சனை வச்சு ஸோ நம்ம மிஸ் வந்து ஒரே வளர்த்துவார். ஸோ தானா ஹுசேனை கிட்ட சும்மா இருக்காம ஸோ அந்த மினி தானா ஹுசேன்ஸை வந்து ஒரு ரெஸ்லரை கிட்ட கொண்டு போய் கிட் வில்சனோட கொட்டையிலே வந்து அடிக்க சொல்லிடுவார். ஸோ அதுமாரி அடிக்குவார். ஸோ அடித்தது மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா மினி தானா ஹுசேன்ஸும் ஸோ கிட் வில்சன் வந்து புரட்டி எடுத்துருவாங்க. ஸோ மிஸ்ஸும் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளுவார்ல. ஸோ உடனே தானா ஹுசேனும் வந்து கொட்டையிலே வந்து மிஸ்ஸுக்கு ஒரு அடி கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸு படுத்து விடப்பாரா. ஸோ உடனே நம்ம தானா ஹுசேன் வந்து ஸோ நம்ம ஜான்சனோட சிக்னேச்சர் மூவான யூ கேன் சி மீ அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம போட்டுட்டு ஸோ அந்த ஒரு ஃபைனல் ஷஃபலையும் வந்து மிஸ்ஸுக்கு தானா ஹுசேன் கொடுத்து விட்ருவாரு. ஸோ அவ்வளோதான், அந்த மினி தானா ஹுசேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய மிஸ்ஸை வந்து அலைக்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ மூமெண்ட்டுன்னு கேட்டுட்டு வந்தவரை ஸோ எறும்பு மாதிரி தூக்கிட்டு போயிட்டானுங்க. சரி இப்போ அதை விட்டு தள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம தானா ஹுசேன் வந்து ஜான்சனுக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டு ஸோ இப்போ ஜான்சனாகிட்டே சொல்லுவார், ஸோ யூ கேன் சி மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது இதுக்கு மேலே நான் உனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன், இப்போ நான் உன் கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஸோ ஒரு பட்டாசு வந்து வெடிக்கும். ஸோ உடனே வந்து மறைஞ்சிருவாரா, இவர் என்ன அண்டர்டேக்கரா. ஸோ அவர் வந்து காமெடியாக வந்து குனிஞ்சு ஓடுவார். ஸோ அது என்னன்னு தெரில. ஸோ எல்லாரும் அண்டர்டேக்கர் ஆகிட முடியுமா. ஸோ இந்த அண்டர்டேக்கர்லாம் ஸோ ஒரு டெரர் பீஸ், அவர் வந்து மணி அடிச்சுன்னா கரெக்டாக எங்கேயா ஓடி ஒளிஞ்சிருவாரு. பட் இந்த மனுஷன் அப்படி கிடையாது, ஒரு காமெடி ஃபுல்லாக. ஸோ அது கண்ணு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆவார். பட் பார்த்தா அவர் பேக்கில் குனிஞ்சுதுன்னு ஓடிட்டே இருப்பார் அது மாதிரி. ஸோ லிட்டரலாக அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட் வந்து ஜான்சனாக்கும் தானா ஹுசேன் கொடுத்தாரு. ஸோ அதேமாரி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயம் வந்து WWE பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக ரெஸ்ல்மேனியா 42 டேட் நைட்டோட ஸோ மெயின் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரென்ஸுக்கானது. ஸோ குறிப்பாக ரோமன் ரென்ஸோட என்ட்ரி உண்மையிலே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த சம்பவனோட ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் மேலே எல்இடியில் வந்து போட்டுட்டு ஸோ ஒரு லேடி வந்து ஸோ ரோமன் ரென்ஸோட தீமை வந்து அப்படியே வந்து சாங்காக வந்து போடுவாங்க. அதேமாதிரி அந்த ட்ரம்ஸு, பியானோ, ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ என்ட்ரி ஹோலி ஷீட் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. ரோமன் ரென்ஸ் அதுக்கப்புறமா வந்து அவரோட ஒரிஜினல் தீம் வந்து ஹிட் ஆகும். ஸோ தலைவன் வந்து அப்படியே வருவார், அவரோட ஆர்வம் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ மொத்த ஹோல் ஸ்டேடியமே வந்து ஸோ அரங்கம் மதுரட்டமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ரோமன் ரென்ஸ் வந்து தனியாக வருவார். ஸோ பாளையம்மன் தான் கூட இல்லைல்ல, அவர் வருவார். ஸோ அப்படியே கை தூக்கி அஞ்சுட்டு பயரெல்லாம் செட் பண்ணிட்டு அப்படியே அசால்ட்டாக ரிங்குக்குள்ளே வருவார். ஸோ மொத்த ஆர்வமே அவர் ரிங்குக்குள்ளே வந்து நிற்கிறது வரைக்கும் தரமாக இருக்கும். ஸோ ரோமன் ரென்ஸ் ரிங்குக்குள்ளே வந்து நின்று பிறகு ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் சிஎம் பங்குன்னு கற்று ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரோமன் ரென்ஸுக்கு காண்டாயிரும், என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தானடா இருந்தீங்க, எக்னாலஜி ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு ஸோ அப்படி இருந்தீங்க, இப்போ என்னன்னா பங்குன்னு கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சிஎம் பங்கோட என்ட்ரி ஹிட் ஆகும். அதாவது அவரோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும்னா, அவர் என்ட்ராகிற டைம்லேயே ஸோ அந்த எல்இடி ஸ்க்ரீன்லலாம் வந்து அவரோட ஓல்டு வீடியோஸ் பேக்கேஜ் எல்லாம் வந்து போட்டுட்டு மிக்சிங்கில் வந்து ஸோ நம்ம சிஎம் பங்கோட என்ட்ரியை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிஎம் பங்கு ரிங்குக்குள்ளே அதாவது ரேம்பு சைடு என்ட்ராகிற டைமில் பிளாக்ல பார்த்திங்கன்னா எல்இடி மாறிடும்.
அதுக்கப்புறமா அவர் முட்டாங்கல் போட்டுட்டு அவர் ஒரு கத்துன பிறகு வந்து அவரோட மியூசிக் வந்து ஹிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அவர் ரொம்பவும் ஒரு கூலான ஸ்டைலியான ஒரு மாசான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து சிஎம் பங்கம் கொடுத்துருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர்த்தோட என்ட்ரி ரொம்ப வந்து இன்னைக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து மேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஃபஸ்ட்டு இந்த ரெசல்மேனியாவில் ஃபஸ்ட்டு மேட்சான பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமிக்கான மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ நீ பேலசாலியா நான் பேலசாலியான்னு இருந்திருக்கோம். பட் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச் எப்படி இருந்திருக்கோம்னா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான் இந்த மேட்ச் முழுக்க வந்து போயிட்டுருக்கோம். ஸோ 2 பேருக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 2 பேரும் ஒருத்தர் தள்ளி விட்டா அவர் இவரை பற்றி சிரிப்பார், அதுக்கப்புறம் அவர் உடனே இவரை தள்ளி விட்டா இவரை பற்றி சிரிப்பார், இப்படிங்கிற கணக்குலேயே வந்து போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பக்கம் ஃபைட் பண்ணி ஸோ நம்ம சிஎம் பங்கம் வந்து ஒரு ரிங்குக்கு மேலே மாட்டிக்கிடுவார். ஸோ இதை யூஸ் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் ஒரு 3 தடவை வந்து தொடர்ந்து வந்து ஒரு சூப்பர் மேனுக்கு பஞ்சே கொடுப்பாரு. ஸோ அதோடு நிறுத்தாமல் அதாவது ஸ்டீல் ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம சிஎம் பங்கோட மண்டே வந்து பொழந்து விட்டுறாரு. சிஎம் பங்கோட மண்டை வந்து பொழந்துடும். ஸோ ரத்த ஆரம் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து ஆயிடுவார். ஸோ டபிள்யூடபிள்யூ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த வருஷம் 2 மெயின் ஈவெண்ட்லையுமே வந்து ஸோ ரெஸ்லர்ஸுக்கு வந்து ரத்தம் வர்றது மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ டே 1ல் கோடி ரோட்ஸுக்கும் நம்ம ராண்டி ஆர்டனுக்கு 2 பேர்த்துக்குமே மண்டை வந்து உடஞ்சி ரத்தம் வந்து வெளியே வந்திருக்கும். பட் டே 2ல் வந்து சிஎம் பங்கோட மண்டை வந்து உடஞ்சி பீஸ் ஆனது மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு சில மூமெண்ட் நடக்கும். ஸோ குறிப்பாக வந்து நம்ம சிஎம் பங்கு அதில் ரிங்கில் மாட்டினதே வந்து எப்படின்னா, நம்ம டேபிள் மேலே வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸாக படுக்க போட்டிருப்பாரு. ஸோ சிஎம் பங்க் ரிங்கு மேலே இருந்து ஸோ நேற்று ஐசா ஸ்பீடு எப்படி லோகன் பால் மேலே அந்த டேபிள் மேலே சாட நினச்சாரோ ஸோ அப்படி தான் நினச்சிருப்பாரு. பட் அந்த டைமில் ரோமன் கவுண்டர் அடித்து அவர் ரிங்கில் தொங்கிட்டும் மண்டே ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. ஸோ இதேமாரி திரும்ப ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சிஎம் பங்கு ஸோ ரோமன் ரெயின்ஸை டேபிளில் படுக்க போட்டு ஸோ மேலே வந்து குதிச்சிருவாரு. ஸோ டேபிள் வந்து பிறந்துடும். ஸோ இந்தமாரி மேட்ச் நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ குறிப்பாக இதில் ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வில்லனிசமாக வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த மேட்ச்சில் 2 பேர்த்தில் யார் வில்லனா அப்படி மாறுவாங்க அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஒன்று சீட்டிங் பண்ணி ஸோ ஒரு வில்லத்தனம் பண்ணி தான் இந்த மேட்சை வந்து ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தோம். பட் நடுவில் வந்து சிஎம் பங்கும் லோ போட்டு சீட்டிங்கெல்லாம் பண்ணுவார். ஸோ 2 பேருமே வந்து ரோமன் ரெயின்ஸ் ஆக்டிடியூட் வைஸ் ஒரு வில்லன் மாதிரி இருந்தாலும் ஸோ சிஎம் பங்கும் ஸோ சீட்டிங்கும் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால் இந்த 2 பேரும் திரும்பவுமே வந்து யார் வில்லன் அப்படிங்கிறத குழப்பி தான் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேட்சும் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ மேட்ச் எல்லாம் வந்து ரோமன் ரெயின்ஸ்லாம் அவரோட ஆக்டிடியூட் வெர்ஷனை வேறு மாதிரியெல்லாம் காமிச்சிருப்பாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்குக்கு ஜிடிஎஸ் மூவ் போடுறது மாதிரி ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ சிஎம் பங்குக்கு ஆல்ரெடி வந்து பிளட்டு நிறைய லாஸ் ஆனதுனால ஸோ ரோமன் ரெயின்ஸை ஏற்கனவே 2-3 தடவை வந்து ஜிடிஎஸ் மூவுக்கு தூக்கியிருப்பார். ஸோ கடைசியாக ஒரு தடவை வந்து அவர் தூக்க டைமில் அவர் வந்து கான்சியன்ஸ் இல்லாமல் கீழே வந்து விழுந்துருவாரு. ஸோ கொஞ்சம் கூட இது இருக்காது. ஸோ அதுக்கு முன்னே ரோமன் ரெயின்ஸ் ஸோ 2-3 தடவை ஜிடிஎஸ் லாக்கை வந்து போட்டு விடுவார். ஸோ லாக்கு குமார லாக்கு அதுக்கு பேர். ஸோ அதை வந்து ரொம்ப நேரம் வந்து போட்டுருப்பார். ஏற்கனவே தேவங்கிட்டாரா ஸோ தேவங்கன்னா சிஎம் பங்கை ஸோ 2 தடவை வந்து ஸ்பியரை போட்டு ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபைனலி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காரு. ஸோ எஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சிஎம்முங்க தோத்துட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் நம்ம ட்ரைபல் சீஃப் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் ஏரில் வந்து ஸோ ரோமன் ரெயின்ஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இதுக்கு மேலே நம்ம ரோமன் ரெயின்ஸை ஃபுல் டைம் ரெஸ்லராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் நிறைய ஃபேன்ஸுகளுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவீங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இது வந்து அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸே சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நாள் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக தானே இருந்தார். ஸோ இதுக்கு மேலே ரோமன் ரெயின்ஸ் அந்த டைமில் வந்து ஸோ WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை 2020 ஜெயித்தப்போ ஸோ அவர் எந்த அளவுக்கு வாரம் வந்து ப்ரோமோ செக்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஸோ மாதத்துக்கு ஒரு பெரிய கண்டிப்பாக ரெசல் பண்ணுவார்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக வந்து இதுக்கு மேலே வந்து ரெசல் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு மேலே ஒரு சில டீட்டெயில்ஸ் வேணும்னா நாளைக்கு போடுற அப்டேட் வீடியோவில் நான் இதோட சேர்த்து வந்து போடுறேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் இதுதான் ரெசல்மேனியா 42 என்னோட ரிவ்யூ. ஸோ ஓகே நேற்றுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்துருந்தோம்ல 10 ஸ்டாருக்கு நேற்றுக்கு ரெசல்மேனியா டே 1க்கு வந்து 4 ஸ்டாராக கொடுத்து அந்த ரெசல்மேனியா வந்து பாஸ் ஆகிருக்கு. பட் இந்த தடவை இந்த ரெசல்மேனியாவுக்கு நான் எத்தனை ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு 6 ஸ்டார் வந்து கொடுப்பேன். அஃப்கோர்ஸ் நேற்றுக்கு ரெசல்மேனியா 42 டே 1 விட இது வந்து 2 ஸ்டார் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. ஸோ அப்போ ஓகே தானே ப்ரோ இந்த பேப்பர் நல்லா இருந்துச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நார்மல் பேப்பருக்கு தான் தகுதியாக இருக்கும். அதாவது ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு என்னோட ரிவ்யூ என்னோட ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெசல்மேனியான்னு வந்துட்டுனா
10க்கு 8 ஸ்டாருக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் நல்ல ஒரு ரெசல்மேனியானா 10க்கு 10. ஸோ ஓரளவு நல்ல ஒரு சந்தோஷமான பேபிரினா 10க்கு 9. ஒரு ஆவரேஜ் ஓகே நல்ல ஒரு பேபிரியாக இருந்துச்சுன்னா 8. அதுக்கு கீழே வந்துச்சுனாலே பிலோ ஆவரேஜ் தான். ஸோ குறிப்பாக ரெசல்மேனியா 42 பொறுத்தவரைக்கும் டே 1 விட டே 2 நல்லா இருந்துச்சு. ஸோ அது நல்லா பிலோ ஆவரேஜ் 6 மார்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ரிவ்யூவை நீங்கள் கமெண்ட்டில் தட்டுங்க. ஸோ நாளைக்கு நிறைய அப்டேட் வந்து வர போகுது. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ஃபுல் டைம் ரெஸ்லராக வர போகிறாரா, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.